ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون صدق الله مولانا العظيم لعن النبي صلى الله عليه وسلم الواصلة والمستوصلة صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த இந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, நம்முடைய சமுதாயம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான சிக்கல்களையும் சோதனைகளையும் சந்தித்து கொண்டுதான் நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதர்களும் சரி அல்லது ஒட்டுமொத்த சமுதாயமும் சரி பல்வேறு விதமான நெருக்கடிகள், ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான நெருக்கடி, விலைவாசிகளுடைய உயர்வு, இன்னொரு பக்கம் திடீரென ஏற்படுகின்ற மரணங்கள், இதனால் ஏற்படுகின்ற இழப்புகள், இன்னொரு பக்கம் வியாபார ரீதியான நெருக்கடிகள், கொடுக்கல் வாங்கலிலே நெருக்கடிகள், இப்படியாக இன்னொரு பக்கம் தீய ஆட்சியாளர்களின் மூலமாக ஏற்படுகின்ற நெருக்கடிகள், இப்படி பல்வேறு வழிகளிலே பல நெருக்கடிகளை நாளுக்கு நாள் நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் நாம் என்ன தீர்வு என்று யோசித்திருக்கிறோமா? உலக ரீதியிலே நாம் யோசித்திருப்போம், இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்கிறது, இந்த காரியத்தை இப்படி போனால், இந்த ரூட்டில் போனால் இந்த விஷயத்தை நாம் பிரச்சனையை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி துன்யா ரீதியிலே நாம் எதிர்கொண்டிருப்போம். மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற, வழிகாட்டி தந்திருக்கிற வழிமுறையின்படி இதனால் நாம் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு தனி மனிதனும் சரி, நம்முடைய உம்மத்தும் சரி, ஏதாவது ஒரு வகையிலே நெருக்கடிகள், சோதனைகளுக்கு, இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஷரியத் ரீதியாக அதனுடைய தீர்வை நோக்கி நாம் நகர்ந்திருக்கிறோமா என்று கேட்டால் இன்னும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இஸ்லாம் காட்டி தருகின்ற வழியின்படி இந்த போன்ற நெருக்கடிகள், சோதனைகள், அதற்கு ஒரு காரணம், ஒட்டுமொத்தமாக ஒரு காரணமாக இஸ்லாம் சொல்லித்தரது எது தெரியுமா? நாம் செய்கின்ற பாவங்கள் தான். நாம் தெரிந்தோ தெரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ பல நிலைகளிலே பாவங்கள் நம்மிடத்திலிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது.
அந்த பாவத்தினுடைய விளைவாக நாம் இன்னைக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நாம் அந்த பாவத்தை உணர்ந்து ரப்பின் பக்கம் திரும்பாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வருகிறது, எல்லாம் புலம்புகின்றோம், பேசுகின்றோம். ஆனால் இதற்குண்டான நம் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன? பாவம் செய்தால் நீ திரும்ப ரப்பின் பக்கம் திரும்பு, அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். அந்த ஒரு தீர்வை நோக்கி நாம் திரும்புகிறோமா என்று கேட்டால் கிடையாது. மேலும் மேலும் காலங்கள் அதிகமாக பாவங்கள் ஊழ்கி போய் பாவங்களிலே சுழன்று கொண்டுதான் இருக்கிறோம். அந்த பாவத்தினுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு நம்மை சுற்றி ஏற்படுகின்ற நெருக்கடிகளும் சூழ்ச்சிகளும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, முஃமின்கள், நாம் எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு வழியாக வந்தவர்கள் தெரியுமா? ஒரு காலம் பாவத்தினுடைய எல்லா சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும், நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை எல்லா மக்களுக்கு முன்னால் விசாரணைக்கு உட்படுத்துவான் என்ற எண்ணம் ஏற்பட்டு பாவம் செய்வதற்குண்டான சூழ்நிலை அமைந்தும் கூட அந்த பாவத்தை செய்யாமல் தவிர்ந்து வந்தவர்களுடைய வழிமுறையில் வந்தவர்கள் நாம். இன்னைக்கு பாவம் செய்வதற்குன்னு பெரிய சூழ்நிலை எல்லாம் தேவையில்லை. பாவங்கள் சர்வசாதாரணமாக நடக்கப்படுகிறது. அல்லாஹுடைய பயம் குறைந்து போய்விட்டது. முஃமின்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஒரு முஃமினுடைய உள்ளத்தை நடுங்க செய்ய வேண்டும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், அல்லாஹ் என்று நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ்னு சொல்லப்பட்டாவே அந்த வார்த்தையே இருக்கிறது அல்லவா, அந்த ஒரு வார்த்தையே ஒரு முஃமினுடைய உள்ளத்தை நடுங்க செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், முஃமினுடைய அடையாளம் அது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள் வருகிறது அல்லவா திருமறை குர்ஆன் ஷரீஃபில். அவர்கள் பாவம் செய்வதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அவர்கள் பணி செய்து கொண்டிருந்த அந்த வீட்டிலே அரசனுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய நாடி, அவர்கள் எல்லா கதவுகளும் தாளிடப்பட்டு அடைக்கப்பட்டு பாவம் செய்வதற்குண்டான எல்லா சூழ்நிலைகளும் அவர்கள் உருவாக்கப்பட்டு அந்த பெண் துரத்தி வந்த நிலையிலும் கூட ஒரு வார்த்தை சொன்னார்கள், மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஒரு உணர்வை அந்த நிகழ்வு நமக்கு பதிய வைக்கிறது. அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை, இப்படித்தான் சஹாபாக்களும் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். பாவத்தினுடைய சூழ்நிலை கிடைச்சும் கூட அல்லாஹ்வை நினைத்து அதிலிருந்து தவிர்ந்து வந்தவர்கள் வரலாற்றில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி சென்று விட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அதே பாவங்கள் சாதாரணமாக பார்க்கப்பட்டு அது உணர்வு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறோம். பாவம் செஞ்சுட்டமே, இது பாவம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் குறைவாகி போய் கொண்டிருக்கிற ஒரு காலம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. பாவத்தை பற்றி இது செய்யாதன்னு பேசுவதே இன்னைக்கு நிறையா பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதை பற்றி சொல்லுவதே நமக்கு ஒரு மாதிரி கசப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கால சூழல். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உருவாக்கிய சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம் கிடையாது. பாவம் செய்வதற்கு உண்டான சூழ்நிலை கிடைத்தும் கூட நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் என்பதை பயந்து நீங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும். இது முஃமினுடைய அடையாளம் என்பதாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் ஷரீஃப்ல இந்த வசனத்தில் சொல்லி தருவார். அல்லாஹ்னு சொன்னாவே உள்ளங்கள் நடுங்கணும். அப்படிப்பட்ட ஒரு முஃமின் சமுதாயமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு முஃமினுடைய இலக்கணமாக வரையறையாக நமக்கு சொல்லி தருகிறான். அருமையானவர்கள், இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளுகிறோம். ஷரியத்துப்படி இஸ்லாத்தின்படி நமக்கு நாம் செய்கின்ற பாவம் பல்வேறு விதமான வழிகளிலே நமக்கு விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய விரிவுரையில் சொல்லி தருவார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு மாறு செய்யாமல் வாழுகின்ற பொழுது துன்யாவில் அவனுக்கு என்னென்ன நிலைகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பாவம் செய்து வாழுகின்ற பொழுது அவனுக்கு என்னென்ன மாதிரியான சோதனைகள் ஏற்படும், நெருக்கடிகள் ஏற்படும். யார் சொல்லித்தரா? ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர், குர்ஆனுடைய ஹதீஸினுடைய ஒளியில இந்த பட்டியலை நமக்கு வெளியிடுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், அவனுக்கு மாறு செய்யாமல் பாவம் செய்யாமல் வாழ்ந்தால் முதல்ல நமக்கு கிடைக்கின்ற பலன்களை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ஒருவருடைய உள்ளத்திலே ஒளியை அல்லாஹ் கொடுக்கிறான்.
அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்தா அல்லாஹ் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஒரு ஒளியை, பிரகாசத்தை அல்லாஹ் தருகிறான். பிரகாசம் வந்துருச்சு, ஒளி வந்துருச்சுன்னு சொன்னா பாவத்தினுடைய சிந்தனைகள் குறையும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ரெண்டாவது சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்தால் உங்களுடைய முகத்திலே அல்லாஹ் பிரகாசத்தை தருகிறான். உள்ளத்திலும் ஒளி கிடைக்கும், வெளிரங்கத்திலும் ஒளி கிடைக்கும். இயற்கையாகவே முஃமின்களுக்கு அல்லாஹ் ஒளிவின் மூலமாக, தொழுகையின் மூலமாக முகத்தில் அழகுனா நிறத்தை வைத்து ஒளி கிடையாது, பார்க்கிறப்ப ஒரு பிரகாசம் இருக்கும். பார்க்கும் போதே அல்லாஹ் இயற்கையாக ஒரு பிரகாசத்தை வச்சிருப்பான். ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். யாருக்கு? நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்தார். மூணாவது சொன்னாங்க, அவருடைய ரிஸ்கில் நெருக்கடி ஏற்படாது, விசாலமாக பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அவருடைய வாழ்க்கையில நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் உருவாக்கி தருவான். நான்காவது சொன்னார்கள், அவருடைய உடலை பலமாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். உடல் ரீதியான பலத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களுக்கு தருவான். ஐந்தாவது சொன்னார்கள், எல்லா மக்களும் அவரை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த மனிதரை யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் பாவம் செய்யாமல் வாழுகிறாரோ அவருக்கு இந்த 5 விதமான நிகழ்வுகள், எல்லா மனிதருடைய உள்ளத்திலும் அவரை பற்றி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இந்த மனுஷரா நல்லவர், இவர் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு அன்பையும் பிரியத்தையும் பிற மனிதர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், பாவம் செய்தால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் இந்த 5ற்கும் நேர் மாற்றமான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். முதல்ல உள்ளத்திலிருந்து ஒளி போயிடும். பாவத்தினுடைய விளைவுகள் பட்டியலிடப்படுகிறது. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நாம் கவனிக்க வேண்டும். பாவம் செஞ்சுட்டா உள்ளத்தினுடைய ஒளி பிரகாசம் எடுபட்டு விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்துன், உங்களுடைய உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சரியாயிருச்சுன்னு சொன்னா உடம்புல உள்ள எல்லாம் சரியாயிரும், உங்களுடைய செயல்கள் எல்லாம் சரியாயிரும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு கெட்டு போச்சுன்னு சொன்னா எல்லாம் உங்களுடைய உடல் உறுப்புகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் வீணாகிவிடும், சீர்கெட்டு போகிவிடும் என்று சொல்லி சொன்னார்கள். அலா வஹியல் கல், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். நம்ம பாவம் செய்கிறப்ப உள்ளத்தில் இருள் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுவாங்க, ஒரு அடியான் ஒரு பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி ஏற்படுகிறது, ஒரு கருப்பு புள்ளி ஏற்படுகிறது. அவன் தௌபா செய்து அந்த பாவத்தை உணர்ந்து அவன் வருந்தி விட்டான் என்று அல்லாஹ்ட்ட கையேந்திட்டானா அந்த கரும்புள்ளியை அல்லாஹ் நீர்த்தி பிரகாசத்தை தருகிறான். அவன் தௌபா செய்யாமல் அந்த பாவத்திலிருந்து தன்னை திருத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து பாவங்கள் செய்து கொண்டே இருந்தால் அவனுடைய உள்ளத்தினுடைய அந்த கரும்புள்ளி என்ன செய்யுது? அதிகமாகிட்டே போது. கடைசியில் அவனுடைய உள்ளம் இருளடைந்ததாக ஆகிருச்சு. இருளடைந்ததாக ஆச்சுன்னா எந்த உபதேசமும் எடுக்காது, எந்த பேச்சுக்களும் எடுபடாது. உள்ளங்கள் இருளாகிவிட்டால், இந்த உள்ளம் இருளாகுவதற்கு காரணமாக இருப்பது எது? நாம் செய்கின்ற பாவங்கள். மனிதன் செய்கின்ற பாவம் அவனுடைய உள்ளத்தை இருளின் பக்கம் மூழ்கடிக்க செய்துவிடும். இருள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன உபதேசங்களும் நாம் எடுத்துக்க மாட்டோம். எவ்வளவு பேச்சுக்கள் பேசினாலும் கேட்டாலும் படித்தாலும் அது நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யாது? கொண்டு போய் சேராது. காரணம், பாவத்தினால் உள்ளம் இருளடைந்து கிடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ முதல்ல பாவம் செய்தால் அதனுடைய விளைவுகள் என்ன? உள்ளம் இருளடையும். ரெண்டாவது, முகத்திலும் அல்லாஹ் அந்த பிரகாசத்தை எடுத்துருவான். உள்ள இருள அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா முகத்திலையும் என்ன செய்யலாம்? நீங்க பாவம் செய்ய 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 பாவத்திலேயே மூழ்கி கிடக்க முகத்தில், உங்களுடைய முகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நூரானியத், அந்த ஒளியை அல்லாஹ் என்ன செய்வான்? எடுத்து விடுகிறான். மூன்றாவது சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரிஸ்கிலே ரொம்ப கடினமாக இருக்கும், பரக்கத்து இருக்காது. உடைய பொருளாதாரத்தில் நமக்கு கிடைக்கப்படுகின்ற செலவினங்களில் எவ்வளவு நிறைய இருந்தாலும் பரக்கத்துனா தானே. பரக்கத்துனா எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒரு மன நிறைவை தருவது தான் பரக்கத் அப்படிங்கிறது. அப்துல்லா இப்னு முபாரக் அப்படிங்கிற ஒரு இமாம் இடத்துல இந்த பரக்கத்தை பற்றி விளக்கம் கேட்டாங்களாம். பரக்கத்துன்னு சொல்கிறாங்க, எனக்கு இந்த பரக்கத்துலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாராம். அவங்க சொன்னாங்களாம், உட்காருப்பா, பரக்கத்துல நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அதிகமாக இருந்தால் தான் பரக்கத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது. உதாரணம் சொல்கிறாங்க, உலகத்தில் ஆடு நாய் இந்த ரெண்டில் எது அதிகமாக இருக்குன்னு கேட்டாங்களா அவங்க. ஆடு இருக்குது, நாய் இருக்குது, இந்த ரெண்டில் எது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நாய்
நாய் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டில் எது அதிகமாக குட்டி போடுது அப்படின்னு சொல்லி அடுத்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லுகிறார், இந்த ஆடை விட நாய் தான் ஒரே நேரத்தில் அதிகமான குட்டிகளை என்ன செய்கிறது, போடுது அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறார். மூன்றாவது கேட்குறாங்க, உலகத்திலேயே எது அதிகமாக அறுக்கப்படுது, நாயா ஆடா? 3 கேள்வி கேட்குறாங்க. நாய் அறுக்கப்படுகிறதா, ஆடு அதிகமாக அறுக்கப்படுதா, இல்லை ஆடு தான் அறுக்கப்படுது? அப்போ பிற எண்ணிக்கையில் ஆடு அதிகமாக இருக்குது, குட்டி போடுறதுல நாய் அதிகமாக இருக்குது, அறுக்கப்படுவதிலும் ஆடு அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக டோட்டலாக பார்த்தா உலகத்திலேயே அதிக எண்ணிக்கை கொண்டிருப்பது, நிறைய நமக்கு தெரிவது எது, ஆடுதான். உண்மையான குட்டி போடுது, அதிகமாக அறுக்கப்படுது. ஆனால் ஆடு தான் என்ன செய்யுது, உலகத்தில் அதிகமான எண்ணிக்கை கொண்டிருக்கிறது, பெருகி இருக்கிறது. இதுதான் பரக்கத்து என்று அவங்க விளக்க சொன்னாங்க. இதுதான் பரக்கத். நீ எண்ணிக்கையை வச்சு பரக்கத்து கிடையாது. உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு மன நிறைவை தருவான். எந்த நிலையிலும் யாரிடத்திலும் தேவைக்கு போய் நிற்காத ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் கொண்டு வந்து தருவான். எப்ப நாம் பாவமற்று வாழ்ந்தால், பாவத்திலிருந்து தவிர்ந்து வாழ்ந்தால், பாவம் செய்தாலும் அதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அதை விட்டு தவிர்ந்து ரப்பின் பக்கம் திரும்பி நாம் வாழ்ந்தால் நிச்சயம் நம்முடைய ரிசுக்கிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்பதில் சந்தேகம் கிடையாது. நிச்சயம் அது ஏற்படும். அப்துல் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றார், அப்போ ரிசுக்கில் என்ன செய்யும், பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அல்லாஹ் அதை பிடிப்பான். ரொம்ப டைட்டாக நிறைய இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை அல்லாஹ் உண்டாக்கி விடுவான். 4வது சொன்னாங்க, உடல்ல பலகீனம் ஏற்பட்டுரும். பாவம் செய்ய செய்ய உடல் ரீதியாக பலகீனம். நம்ம இன்னைக்கு இதை பற்றி பெருசாக நம்ம சொல்லணும் இல்லை, பெரும்பாலும் நமக்கு தெரிந்த செய்திகள் தான். இன்னைக்கு வளர்கின்ற பிள்ளைகள் இடத்துல, வளர்கின்ற இடத்துல பாவங்கள் அதிகமாகி அவங்க உடல் ரீதியாக பலகீனப்பட்டு போய் கிடக்கிறார்கள். உடல் ரீதியான பலகீனங்கள் அவர்களுக்கு ஏற்படும். கடைசியாக சொன்னாங்க, எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ஒரு வெறுப்பு தந்துடுவான். அவங்கள பார்த்தாவே யாருக்கும் பிடிக்காது, எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற மக்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க, வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் பாவத்தினுடைய விளைவுகளாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி தருகிறார்கள். அருமையானவர்கள், இந்த விளைவுகள் எல்லாம் எதனால் ஏற்படுகிறது, நாம் செய்கின்ற பாவம். நம்ம இவ்வளவோ பாவத்தின் காரணமாக பல சோதனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவதாக நிறைய ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, எந்த ஒரு சமுதாயத்தில் மானக்கேடான காரியங்கள் அதிகமாக ஆகிறதோ, எந்த சமுதாயத்தில் விபச்சாரங்கள் அதிகமாக ஆகிறதோ, எந்த சமுதாயத்தில் வட்டி அதிகமாக ஆகிறதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விதமான வழிகளிலே அல்லாஹ் அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவான். 3 விதமான வழிகளில் அல்லாஹ் நெருக்கடியை ஏற்படுத்துவான். ஒன்று, அவர்களுக்கு மலையை பிடித்து விடுவான், பஞ்சத்தை ஏற்படுத்துவான். அதன் மூலமாக அல்லாஹ் அவரை சோதிப்பான், ஒரு நெருக்கடியை தருவான். அதனால நம்ம மழை இல்லாத சூழ்நிலை என்ன செய்கிறோம், அல்லாஹ்ட்ட தௌபா செய்து மலை தொழுகிறோம். அதில் என்ன செய்யணும், அங்கே அதனுடைய அசல் நோக்கம் என்ன, நம்முடைய பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறது தான். அப்போ பாவம் அதிகமாகிற போது அல்லாஹ் என்ன செய்கிறான், மலையை பிடித்து என்ன செய்கிறான், சோதிக்கின்றான். 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீய ஆட்சியாளர்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். தீய மோசமான ஆட்சியாளர்களின் மூலமாக அவர்கள் வந்ததற்கு நாமும் சில விஷயங்களை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பக்கம் மாத்திரம் குறையை பேசிவிட்டு போவது கிடையாது, நம்முடைய நிலைகளை நாம் சீராக்க வேண்டும். அதுதான் இதனுடைய இந்த ஜும்மாவினுடைய முக்கிய நோக்கம். இதுதான், நம்ம சிந்தித்து நம்மை நாம் சீராக்க வேண்டும். பாவங்களினால் இவ்வளவு விளைவுகள் நம்ம சுற்றி நடக்குது. என்னன்னா நம்ம அதை பெருசாக யோசிக்கிறது கிடையாது, அதை பற்றி பெருசாக கவலைப்படுறது கிடையாது, உணர்றது கிடையாது. பாவம்னு சொன்னாவே சாதாரண தானே அப்படின்ட்டு போகிற ஒரு சூழல் இருக்கிறது. பாவம் என்ற வார்த்தையே ஒரு காலத்தில் பயந்த ஒரு நிலை போய் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கேட்டு கேட்டு நமக்கு சலிச்சு போன ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. காரணம் என்ன, நம்ம ஒன்றும் உணரலன்னு அர்த்தம். இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில் ஒரு பையன் இதை போய் செய்யாதப்பா அப்படின்னா அவன் என்ன செய்யறான், அதைத்தான் நம்ம முன்னாடி வந்து வேணும்னே செய்கிறான். இதுதான் இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்கிட்ட இருக்கிற ஒரு யதார்த்த குணம். அது மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு. பாவம் இது செய்யாதது பாவம், அதானே பார்த்துக்கலாம் விடுங்க. அதுக்கு காரணம் என்ன, உணரவில்லை. இன்னும் நாம் உள்ளத்தால் உணர வேண்டும். அப்போதுதான் நம்மை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா நெருக்கடிகளும் நம்மை விட்டு நீங்கும். பாவத்தினுடைய விளைவுகளை புரிய நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு மலை மூலமாக அல்லாஹ் தருவான், மோசமான ஆட்சியாளர்கள் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். 3வது, கேள்விப்படாத நோய்களை, புதிதான நோய்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை சோதிப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரியே இன்னொரு ஹதீஸும் வருகிறது. அந்த ஹதீஸை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, வியாபாரத்தில்
வியாபாரத்தில் யார் நேர்மை இல்லாமல் வாழ்கிறார்களோ, எந்த வியாபாரத்தில் நேர்மை இல்லாத வியாபாரமாக மாறிவிட்டதோ அதன் மூலமாகவும் அல்லாஹ் சில சோதனைகளை தருகிறான். அவர்களுக்கு பசி பட்டினியை கொண்டு சோதிப்பான். அவர்கிட்ட உண்மை கிடையாது, அவர் செய்கின்ற வியாபாரத்தில் நேர்மை கிடையாது, உண்மை கிடையாது, மோசடி செய்கிறார், பொய் பேசுகிறார், எல்லா சூழ்நிலையும் இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சோதனையை தருகிறான். பசி பட்டினியை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொன்னாங்க, அவருக்கு செலவீனங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் செலவீனங்கள். இன்னைக்கு உள்ளதெல்லாம் சாதாரணமாக ஒரு மளிகை கடைக்கு போனால் டக்குன்னு ஒரு 500 ரூபா காலியாயிடும். அது ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லவே தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் போகிறத பற்றி அவ்வளவு செலவினங்கள் டக்கு டக்குன்னு நிறையா நம்ம அழியாமையே போய்கிட்டே இருக்குது. டக்குன்னு காலி ஆகுது. ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமான செலவினங்கள்லாம் போது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதற்கு காரணம் நீங்கள் செய்கின்ற ஒரு பாவங்களாக இருக்கலாம். அல்லாஹ் இதன் மூலமாக உங்களை செக் பண்ணுறான், சோதிக்கிறான். இதனால் இப்படியாவது நீ என் பக்கம் திரும்புப்பா, இனிமேலாவது நீ உன்னுடைய பாவத்தை சரி செய்து கொள், இனிமேலாவது நீ உணர்ந்து அல்லாஹ்ட்ட தௌபா செய்யி. அல்லாஹ் பெருமானார் அல்லாஹ் ஒரு சோதனை தர்றான், ஆனால் நாம் உணர்வது கிடையாது. நாம் என்ன செய்யறதில்லை, உணர்றதில்லை. அப்ப பசி பட்டினியை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். அவருக்கு ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடி நிறைய செலவினங்களை ஏற்படுத்தி மூணாவது திரும்பவும் சொன்னாங்க, தீய ஆட்சியாளர்களை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த 2 ஹதீஸையும் பொருத்தி பாருங்களேன். இந்த எல்லா சோதனைகளும் இன்னைக்கு நாம பரவலாக பெரும்பாலான மக்கள் நாம் எதிர்கொள்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி சோதனைகள் பெரும்பாலும் நம்ம இடத்துல ஏற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? காரணம் என்ன? ஏன் அதனுடைய தீர்வை நாம் நோக்கி போக மாட்டேங்கிறோம்? பேசுகிறோமே தவிர அதுக்கு தீர்வு என்ன? அல்லாஹ் பக்கம் திரும்புறதை தவிர வேறு தீர்வே கிடையாது. ஷரியத் சொல்லுது, நீ அல்லாஹ் பக்கம் திரும்பு, மொத்தமாக திரும்பிடு, அல்லாஹ்ட்ட வருந்தி. அதே மாதிரி பாருங்க, நம்ம திரும்புறதுன்னா அல்லாஹ்ட்ட துவா ஏற்கப்படுறதா இருந்தால் கூட நம்ம பாவங்கள் நம்ம செய்கிற மற்ற பாவங்கள்லாம் செஞ்சுட்டு வந்து நம்ம துவா செஞ்சுக்கிட்டு இருந்தால் அல்லாஹ்ட்ட அதுவும் ஏற்றுக்கப்படாது. பிரபலமான ஹதீஸ் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? ஒரு அடியார் நீண்ட தூரம் பயணம் செஞ்சுட்டு போகிறார். அவர் உடைய தோற்றத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவரை பார்த்தாவே அவர் தலையெல்லாம் ஒரே பரண்ட தலையாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு நிலையில் பயணத்தில் போகிறார். போய் பாலைவனத்தில் போய் உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கையேந்தி கதறார். அதை நாம் பார்க்கும்போதே அவர் பார்க்குறப்ப என்ன செய்யுது? ஒரே பாவமாக இருக்கிறது. அவ்வளவு இரக்கத்திற்கு உரித்தான அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட கையேந்தி என்ன செய்கிறார்? கெஞ்சுறார், அல்லாஹ்விடத்தில் கதறுகிறார், பாவம் மன்னிப்பு தேடுறார். ஆனால் அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சொல்லிட்டு விளக்கு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? வமத்அமுஹு ஹராம், அவர் சாப்பிட்ற சாப்பாடு ஹராமாக இருக்கிறது. வமஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கின்ற பானம் ஹராமான பொருளாதாரத்தில் இருக்கிறது. வமல்பசுஹு ஹராம், அவர் உடுத்துகின்ற ஆடை ஹராமானதாக இருக்கிறது. நம்ம சுற்றி பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே ஹராமை செஞ்சு விட்டு வந்து அவர் துவா கேட்டால் அவர் எப்படி அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வான்? ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு, எப்படி அல்லாஹ் துவாவை ஏற்றுக்குவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. சிந்தித்து பாருங்கள், நாமளே எவ்வளவு துவா கேட்குறோம், அது நடக்கவே மாட்டேங்குதேன்னு பல வேளையில் நாம் யோசிச்சிருக்கலாம். ஏதாவது கஷ்டம் வர்றப்ப கையேந்திரம் வந்து, ஏதாவது சிரமம் ஏற்படுறப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஆனால் அந்த துவாவிற்கு பலன் ஏற்பட வேண்டுமா? அந்த துவாவுக்கு ஒரு வேல்யூஷன் வேணுமா? நம்ம கேட்கிற துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெற வேண்டுமா? நம்மளை சுற்றி இருக்கின்ற பாவங்களிலிருந்து நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். பாவங்களிலிருந்து நம்மை நாம் தவிர்ந்து கொண்டு வாழுகின்ற பொழுதுதான் நாம் கேட்கிற துவாவுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம கேட்கிற துவாவிற்கு அல்லாஹ் ஒரு வெயிட்டை, ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்படுத்தி கெடுப்பான். அப்போ பாவம் செய்ததுனால இவ்வளவு விளைவுகள் நம்மை சுற்றி நடக்கிறது. நிறைய சோதனைகள் நடக்கிறது. நம்ம செய்கிற துவாக்களுக்கு வீணா போகிறது, அது பலன் இல்லாமல் போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள் தான். ஏன் இன்னும் உணராமல் இருக்கிறோம் என்று தெரியல. எவ்வளவோ ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும் ரசூலும் சபித்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த பாவத்தினுடைய உணர்த்தணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை லஅனத்து செய்கிறான் அப்படின்னு உணர்த்துவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லஅனல்லாஹு ஆக்கிலர் ரிபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டியை உண்பவனை அல்லாஹ் சபிக்கிறான். லஅனல்லாஹு ஷாரிபல் ஹம்ர், யார் மதுவை குடித்து கொண்டிருக்கிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கிறான். லஅனல்லாஹுல் வாசில வல் முத்தவஸ்ஸிலா, யார் தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்வதற்காக பச்சை குத்தி கொள்கிறார்களோ, பச்சை குத்தி கொள்ளும் ஆண்கள், பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள், பச்சை குத்திவிடும் பெண்கள் அல்லாஹ் சபிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறார்கள். ஹதீஸ்ல வந்து இருக்கிறது அல்லவா? இந்த பாவங்கள்லாம் இன்னைக்கு சாதாரணமாக ஆகிவிட்டதா இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சபிப்புக்கு உண்டானது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இதை உணரணும். ஆக இது அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உண்டான செயல். நீங்களாம் அந்த டாட்டு போடுறது, பச்சை குத்துறது அப்படிங்கெல்லாம் ஃபேஷனாக ஆகிவிட்டது.
பெரிய பெரிய நகரங்களில் சர்வசாதாரணமாக போடுறாங்க. இதெல்லாம் சைத்தானுடைய செயல்த்தை. தஃப்சீரில் ஒரு வசனம் வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால், வல உதில்ல சைத்தானை வந்து அல்லாஹ்ட்ட சபதம் போட்டு வந்தானா, வல உதில்லன்னஹும், அல்லாஹ் நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களை நான் எல்லா தீங்கையும் செய்வதற்கு நான் தூண்டுவேன், அவங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொள்வதற்கு நான் தூண்டுவேன் என்று சைத்தான் என்ன செஞ்சானா, அல்லாஹ்ட்ட சபதம் போட்டு வந்தானாம். அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. எல்லா பக்கமும் அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. தன்னுடைய உருவத்தை மாற்றுறது. இப்போ உள்ள காலத்தில் அதுவும் பெண்கள் கூட்டம் கூட்டமாக சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனத்து செய்தார்கள். அது பாவம், அவிழ்ந்து கொள்ளுங்கள். பெண்களுக்குன்னு எப்போ அழகு நிலையங்கள் அது இதுன்னு தனியாக வந்துருச்சோ, இன்னைக்கு நிறைய பெண்கள் போய் தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி இஸ்லாம் தடுத்த இந்த ஹராமான செயல்கள் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஹராமான செயல்களில் அவங்கள தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறாங்க, சீராக்கி கொள்கிறாங்க. இன்னும் ஒருபடி போய் டாட்டு போட்டுக்கிறாங்க. முஸ்லீமான இளைஞர்கள் பெரும் பெரும் நகரங்களில், பெரும் பெரும் சிட்டிகளில் டாட்டு கையிலையும் கழுத்துலையும் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஹராம். இதெல்லாம் அல்லாஹுவாலும் ரசூலாலும் லஅனத்து செய்யப்பட்டதுங்கிறத நாம் உணரணும். இது இல்லாமல் நாம் உணராமல் சாதாரணமாக எல்லாரும் செய்கிறாங்க அழகாக இருக்குன்ட்டு நம்மளும் போயிட்டா நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி. அந்த பாவத்திற்கு நாம் விளைவை சந்திக்க வேண்டும் அருமையானவர்கள். அதனால் எதையுமே அற்பமாக, எந்த செயலையும் நன்மையாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் எதையுமே அற்பமாக நினச்சிடாதீங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் முன்னால் கணக்கு இருக்கிறது. ஃபமன் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா, யார் எந்த ஒரு அற்பமான ஒரு அணுவளவு செய்கின்ற நன்மையாக இருந்தாலோ அதற்குண்டான பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். வமன் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, அற்பமான பாவம், சின்ன பாவமாக இருந்தால் கூட அதற்குண்டான விளைவை நீங்கள் பார்ப்பீர்கள் நாளை மறுமையில். அப்படி இருக்கிறப்ப நாம் பாவங்களை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போ நாம் உணர்றோமோ அப்போ தான் நம்ம திருத்திக்கணும். இதுக்கு தீர்வு அதுதான். நாம் உணர்ந்து அதிலிருந்து திரும்ப அல்லாஹ்ட்ட தௌபா செய்வதுதான் இதற்கு உண்டான தீர்வு. எந்த நல்ல அமலையும் எந்த தீமையும் கொஞ்சோன்னு தர்மம் செஞ்சால் கூட, ஆயிஷா அலி அல்லாஹ் அன்ஹா ஒரே ஒரு பேர்ச்சம்பழத்தை, ஒரே ஒரு திராட்சை பழத்தை என்ன செஞ்சாங்களாம், தர்மம் செஞ்சாங்களாம். இப்போ பக்கத்தில் இருக்கவங்க கேட்டாங்க, என்ன ஒரே ஒரு பழத்தை கொடுக்குறீங்க, தர்மம் செய்றீங்க கேட்டப்ப, இல்லை இந்த ஒரு பழத்துக்குள்ளாக நிறைய நன்மையினுடைய அணுக்கள் நிறைய உள்ள குவிந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சாதாரண சின்னது தான். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் யார் சொல்லலாம் சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு உண்டான ஒரு செயலை சொல்லித்தாங்கன்னு கேட்டப்ப, பாதையில் கிடக்கிற அந்த விஷயம், அதாவது இடையூறு ஏற்படுத்துகின்ற கண்ணாடி கல்லோ ஏதாவது இருந்தால் அதை தூக்கி ஓரமாக போடுங்க, சொர்க்கத்துக்கு உங்களை கூட்டு போயிடும். சின்ன செயல் தான், அற்பமாக கருதி விடக்கூடாது. அதே மாதிரி பாருங்கள், புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும், தொடர்ந்து 2 ஹதீஸ் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பாவம் செய்கின்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி இடத்துல ஒரு சின்ன நன்மை, ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டி இரக்கம் காட்டியதின் காரணமாக அந்த செயலின் மூலமாக அவளுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு சுவனத்திற்கு போன நிகழ்வையும், அதே ஒரு பெண்மணி, நன்மை செய்கின்றே இருக்கிற பெண்மணி கடைசியில் ஒரு பூனையை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தியதின் மூலமாக அந்த செயலின் மூலமாக நரகத்திற்கு அவளை இழுத்து சென்ற சம்பவத்தையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா. புகாரியில் அடுத்தடுத்த ஹதீஸாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லவா. அதனால் எதையுமே அற்பமாக கருதாதீர்கள். நமக்கு இதுக்குண்டான தீர்வு என்னன்னா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ்விடத்தில் வாங்க. அதுக்கு தான், அதிலேயே நம்முடைய எல்லா பாவத்தையும் அழிக்கிறதுக்கு உண்டான ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒழு செய்கிறோம். அதில் அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்முடைய பாவத்தை கழிப்பதற்குண்டான விஷயத்தெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒழு செய்கிறப்ப உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? பள்ளிக்கு தொழுகைக்காக வேண்டி நீங்கள் 8 வைத்து வர்றப்ப ஒவ்வொரு 8க்கும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை அல்லாஹ் அழித்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? பள்ளியில் வந்து தொழுகைக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம், காத்திருக்கிறோம். அந்த அமர்ந்திருக்கிற நேரத்தில் உங்களுக்காக வேண்டி ஒரு மலக்கு, நீங்கள் உங்களுக்காக வேண்டி ஒரு மலக்கு துஆ செய்து கொண்டே இருக்கிறார், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு மத்தியில் இருக்கின்ற பாவங்களை எல்லாம் அழிக்கிறது, ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மாவுக்கு மத்தியில் இருக்கின்ற பாவங்களை எல்லாம் கழிக்கிறது. அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம வெறுமனே ஜும்மாவை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அது மீண்டும் மீண்டும் நம்மை பாவத்தின் பக்கம் தூண்டுவதாகத்தான் இருக்கும். பாவத்தை எது அழித்து நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ அந்த செயலின் பக்கம் நாம் ஆர்வமாக வர வேண்டும், அதை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். இதுதான் இதற்கு உண்டான தீர்வுகள். இன்னைக்கு இருக்கிற பாவகரமான சூழ்நிலையில் வாழ்வது பெரிய சவாலானது தான். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் உணர வேண்டும். ஒவ்வொருவரும் உள்ளத்தில் உணர்ந்தால் மாற்றத்தை கண்டு விழுந்து விடலாம். அப்படி சமுதாயத்தை தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க. இப்படி தானே உருவாக்குனாங்க. அவங்க பாவத்தில் மூழ்கி கிடந்தாங்க, எல்லா பாவங்களையும் செஞ்சாங்க. பெரிய பெரிய பாவங்கள், நம்மளை விட அதிகமாக பாவம் செய்தவர்கள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை
மறுமையை தான் அல்லாஹ்வை அவருடைய உள்ளத்தில் பதிய வச்சாங்க, மறுமையை பதிய வைத்தார்கள். மறுமை இருக்கிறது, பயந்து கொள்ளுங்கள், மறுமை இருக்கிறது, அது நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். நம்மள அடிப்படை நம்பிக்கையே அதுதான். மறுமைனா சும்மா சாதாரணமாக வந்துட்டு போகிறது கிடையாது. அதை சொல்கிறப்பே அல்லாஹ் குர்ஆன்ல பயங்கரமானதான வர்ணிக்கிறான். திடுக்கிடும் நாள், பயங்கரமான ஒரு நாள். உங்கள் பார்வையெல்லாம் தலையெல்லாம் மேலே தூக்கி நிட்டு கொண்டு இருக்கிற ஒரு நாள். அது நாளை பற்றி அல்லாஹ் அப்படி தானே சொல்கிறான். ஆனால் நமக்கு மறுமை அப்படின்னா ஒரு பயம் வருவது கிடையாது. அல்லாஹ் பார்க்குறான், பயம் வருவது கிடையாது. காரணம் உள்ளத்தில் உணரணும். அருமையானவர்களே, அதை உணர்த்த வேண்டும், அதற்கு மாற்ற வேண்டும் என்பதைத்தான் நம்ம ஜுமாவின் மூலமாக சொல்லுகிறோம். அதற்கு உண்டான அடிப்படை தீர்வு இதுதான். ஒன்று, அல்லாஹின் பக்கம் திரும்பி விடுங்கள், அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட விழுங்க, நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் நாம் உணரணும், அதை உள்ளத்தில் உணர்ந்து வருந்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பான், நம்ம மீது இரக்கம் காட்டுவான். அதே சமயத்தில் பாவத்தை அழித்து நன்மைகளை சேர்க்கக்கூடிய செயல்களில் நாம் தொடர்ந்து ஈடுபடும். ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் நமக்கு அதுதான் நடக்குது. ஒவ்வொரு நேரம் தொழுகைக்காக வந்தால் நான் மேலே சொன்ன எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்குது. அதில் ஒழு செய்தப்ப கிடைக்கிற நன்மை இருக்குது, தொழுகைக்காக வேண்டி வர்றப்ப நன்மை இருக்கிறது, தொழுகைக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம், அங்கே ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறோம். ஒட்டுமொத்த நன்மைகளையும் பாவத்தை அழித்து நன்மைகளை நம்முடைய கணக்கில் ஏற்றக்கூடிய ஒட்டுமொத்த நன்மையினுடைய குவிகளும் ஒரு தொழுகையை, ஒரு ஃபர்லான தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதிலே இருக்கிறது. அதில் நாம் என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதனால் நாம் உணரணும். நாம் உணராமல் எதையுமே மாற்ற முடியாது. நமக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாற வேண்டுமா, நமக்கு ஏற்படுகின்ற நெருக்கடிகள் மாற வேண்டுமா, நமக்கு ஏற்படுகிற பொருளாதார ரீதிய நெருக்கடியாக இருக்கட்டும், உடல் ரீதியான நெருக்கடியாக இருக்கட்டும், ஆட்சியாளர் மூலமாக ஏற்படுகிற நெருக்கடியாக இருக்கட்டும், எந்த விதமான எல்லா விதமான நெருக்கடிகளுக்கும் தீர்வு இதுதான். ரப்பின் பக்கம் திரும்புங்கள், பாவத்தை உணருங்கள், பாவம் செய்வதை பயந்து வாழுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது என்ற விஷயத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து வாழுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இணைமிக்கவர்களே, கடலங்குடியிலிருந்து ஒரு குடும்பத்தார்கள் மருத்துவ உதவிக்காக